ஹலோ கைஸ், இன்னைக்கு பிக் பாஸ் டே 16th லைவ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்துட்டு பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்ட்ரியாக வந்துட்டு மாறுது. அதுக்கு வந்துட்டு அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி வருவாங்க இல்லைங்களா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருவும் திவாகரும் தாங்க செக்கிங் இன்ஸ்பெக்டராக வந்துட்டு வராங்க. இதில் வந்துட்டு ஒரு வேளை பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிட்டா அவங்களுக்கு வந்துட்டு ரெட் அட்வான்டேஜ் கிடைக்கும். அதே சூப்பர் டீலக்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் ஒன்று கிடைக்கும். இதுதான் வந்துட்டு இந்த கேமோட அட்வான்டேஜஸாக வந்துட்டு பார்க்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு முதல்ல வந்துட்டு இங்கே சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க வந்துட்டு முதல்ல பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவங்க ரம்யா வந்துட்டு ஜூஸ் போட்டு 11 பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களதுல மொத்தம் 2 மட்டும்தான் செலக்ட் பண்ணுறாங்க, 9 வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஆதிரை வராங்க. ஆதிரை பார்த்திங்கன்னா 9 எடுத்துகிட்டு வராங்க, 2 தான் வந்துட்டு செலக்ட் ஆகுது, 7 ரிஜெக்ட் ஆகுது. எஃப்ஜே வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 எடுத்துகிட்டு வராரு, 3ல் ஒன்று தான், ஒன்று கூட வந்துட்டு செலக்ட் ஆகலை, எல்லாமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் வினோத்துக்கும் 5 எடுத்துகிட்டு வராரு, 5மே ரிஜெக்டட் தான். அதே மாதிரி சுபிக்ஷா வந்துட்டு வராங்க, அவங்க 6 எடுத்துகிட்டு வராங்க, ஒன்று செலக்டட், 5 வந்துட்டு ரிஜெக்ட் ஆகுது. அடுத்தது ஆதிரை வந்துட்டு 7 எடுத்துகிட்டு வராங்க, 2 செலக்டட், 5 ரிஜெக்டட். அதே மாதிரி சபரி வந்துட்டு 9 எடுத்துகிட்டு வராருங்க, ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, 8 வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுச்சு, பார்வதிக்கு ஏற்கனவே சபரி மேலே காண்டு, இது நொட்டா அது சொட்டைன்னு சொல்லிட்டு எப்படியும் சபரி இது மொத்தமாக ரிஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தான் நினச்சேன். பார்த்தா ஒன்று வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க, எப்படியோ ஆச்சரியம். நீங்கள் யார் வந்துட்டு இந்த டாஸ்கில் வந்துட்டு ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் சூப்பர் டீலக்ஸ் டீம் தான் வின் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.